சஷ்டி முடிஞ்ச உடனேயே வந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் எல்லாம் வரும். இந்த திருக்கல்யாணம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது. இதை நாம் பார்க்கறது தரிசிக்கிறதுனால நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா? திருக்கல்யாணம் பார்க்கறது அவ்வளோ விசேஷம். யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கோ ஜாதகத்தில், இல்லை 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, ஸோ ஜாதகத்தில் நீங்கள் கல்யாணம் ஆகி பல வருடங்கள் கூட ஆயிருக்கலாம், ஆனால் கணவன் மனைவி இடையே ஒரு பரஸ்பரம் அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாதகத்தில் குறைபாடு இருக்கிறவங்க, குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இடையே ஒரு மனக்குறை எப்போதும் இருக்கிறவங்க தேவயானை திருக்கல்யாணம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். இந்த திருமண தடை ரொம்ப நாளாக பார்க்குறோம், எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த திருமண தடையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு தேவயானை திருமணத்தை நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். குறிப்பாக இதுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் கோயிலுக்கு அப்படின்னா, சுவாமிக்கு மாலை வாங்கிட்டு போகணும். ஸோ வள்ளி, தேவயானை, முருகன் இவங்க 3 பேருக்குமே நீங்கள் மாலை சாத்தணும். எக்ஸ்ட்ரா ஒரு மாலை வாங்கிட்டு போகலாம். தேவயானை கழுத்துலேயோ வள்ளி கழுத்துலேயோ அந்த மாலையை போட்டு உங்கள் வீட்டில் சீக்கிரம் கல்யாணம் வரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி, அடுத்த வருடம் இந்த திருக்கல்யாணத்திற்கு நான் என் மருமகளையோ இல்லை மருமகனையோ கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா 100% இந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு பலிக்கும்.